Hi guys, welcome to Cine's Next Production. இன்னைக்கு நம்ம டொவினோ தோமஸோட படம் அஜய் என்டே ரெண்டாம் மோஷனம்ன்ற படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போறோம். இந்த படத்தை டெபியூ டைரக்டர் ஜிதின் லால் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல 3 டிஃப்ரெண்டான பீரியடை காமிச்சிருக்காங்க. இதுல ஃபேண்டசி, அட்வென்ச்சர், ஆக்ஷன் எல்லாமே கலந்த ஒரு நல்ல கதையை கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். இவ்வளோ விஷயங்கள் இந்த படத்துல இருக்கிறதுனால நடிச்சிருக்க ஆக்டர்ஸுக்கும் அவங்களோட திறமைய நல்லா வெளிப்படுத்தியிருக்காங்க. அதுலயும் டொவினோ 3 வேஷத்துல வராரு. சுஜித் நம்பியாரோட ஸ்கிரீன் பிளே என்னதான் வேற வேற பீரியடுக்கு மாறினாலும் எல்லாமே ஆர்டரா தான் கதையை சொல்றாங்க. அதனால பாக்குற நமக்கும் அந்த கதை கிளியரா புரியுது. 3 வித்தியாசமான கதைய ஒரே கதையை எடுத்துட்டு வந்து நிக்கிறது அவ்வளோ அழகா இருக்குன்னு தான் சொல்லணும். முதல்ல பாத்தீங்கன்னா குஞ்சி கேலுவா நடிச்சிருக்க டொவினோ ஹரிபுரம்ன்ற ஊர்ல களரிப்பாயட்டு வீரரா இருக்காரு. அவங்க ஊர் மார்க்கெட்ல ஆதிக்கம் பண்ற வேற ஊர் ஆட்களை வெரைட்டி அடிக்கிற வேலைய மன்னர் இவருக்கு கொடுத்திருக்காரு. இந்த வேலைய ஒழுங்கா முடிச்சதுனால மன்னர் எந்த பரிசுனாலும் கேளுன்னு கேக்குறாரு. அதுக்கு ஹரிபுரம்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எரிக்கல் விழுந்திருக்கும். அதனால செய்யப்பட்ட சியோதி விளக்குன்ற பவர்ஃபுல்லான ஒரு சிலைய பரிசா கேட்கிறாரு. மன்னரும் இதுக்கு ஒத்துக்கிறாரு. தன்னோட ஊருக்கு இதை எடுத்துட்டு போய் அங்க வச்சா எல்லா ஜாதிக்காரங்களும் இத கும்பிடுறதுக்கு வசதியா இருக்கும்னு நினைக்கிறாரு. ஆனா இவரால இத பண்ண முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த சிலை சவர்ணன்ற ஒருத்தருக்கு சொந்தமாயிடுது. இப்போ 2வது பீரியட்ல மணியனா வராரு டொவினோ. இவர் ஒரு திருடன். இவருக்கு சண்டை செமையா வரும். அதே சமயம் புலி வேகத்துல ஓடக்கூடியவர். ஹரிபுரம் ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்கள்ல இவர் செமையா மிரட்டுவாரு. இவரை பிடிக்கிறதுக்கு நிறைய வேலை பண்ணாலும் போலீஸால இவரை சுத்தமா பிடிக்க முடியாது. இவர் ஒரு கீழ் ஜாதிக்காரர். இவருக்கு மனைவியா மாணிக்கியமா வராங்க சுரபி லட்சுமி. இவரோட மனைவியையும் இவரோட பொண்ணையையும் அந்த ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க ரொம்பவே அவமானப்படுத்துறாங்க. ஆனா இவரு வந்துட்டாங்கன்னா யாருமே இவங்க கிட்ட வர மாட்டேங்கிறாங்க. ஒரு வாட்டி என்ன ஆயிடுதுன்னா சியோதிகாவுன்ற கோவில்ல மாணிக்கியமா ரொம்ப அசிங்கப்படுத்திடுறாங்க. இதனால அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு இவர் அங்க இருக்கிற சியோதி விளக்க திருடி தன்னோட மனைவிக்கு பரிசா கொடுக்கணும்னு போகும்போது இவரோட பிளான் அங்க சொதப்பிடுது. அங்க இருக்கிற ஊர்க்காரங்க இவரை அடிச்சு கொலை பண்ணிடுறாங்க. இப்போ 3வது பீரியட பார்ப்போம். மணியனோட பேரன் அஜயா வராரு டொவினோ தாமஸ். இவர் ஒரு எலக்ட்ரிஷியனா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. என்னதான் இவரோட தாத்தா வழிய இவரை ஃபாலோ பண்ணலனாலும் ஹரிபுரம்ல இருக்கிறவங்க இவரை ஒரு திருடனா தான் பாக்குறாங்க. இவரோட வாழ்க்கையிலேயே ஒரே ஒரு நல்ல விஷயம் இவரோட காதலி லக்ஷ்மியா வர கீர்த்தி ஷெட்டி தான். இவங்களோடது ரொம்ப பெரிய குடும்பம். அஜய் ஒரே ஒரு வாட்டி தான் திருடி இருப்பாரு. அதுவும் அவர் குழந்தையா இருக்கும்போது. இப்போ இன்னொரு வாட்டி கடைசியா திருடுவேன்னு சொல்லிடுறாரு. அதான் லக்ஷ்மியோட இந்த ஊரை விட்டு ஓடி போறது. ஆனா மறுபடியும் இவரு நினைச்சது நடக்கல. எப்படியோ சியோதி விளக்கோட மறுபடியும் கனெக்ட் ஆகுறாரு அவரோட தாத்தா மாதிரியே. சோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கு. இந்த படத்தோட பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோவை வேற லெவலுக்கு மேல எடுத்துட்டு போறதுதான். இந்த விஷயத்த ஜித்தினும் சுஜித்தும் செமையா பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். டொவினோட ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து கடைசி சீன் வரைக்கும் அவ்வளோ அழகா ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. ஜோமன் டி ஜானோட சினிமாட்டோகிராஃபி ஒவ்வொரு பீரியடுமே டிஃப்ரெண்டா காமிச்சிருக்காரு. அந்தந்த அட்மாஸ்பியருக்கு ஏத்த மாதிரி விஷுவல்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்குன்னு தான் சொல்லணும். க்ளோஸ் ஷாட்ஸா இருக்கட்டும் இல்லைனா லாங் ஷாட்ஸா இருக்கட்டும் ஆடியன்ஸா நம்ம அதை பார்க்கறதுக்கு அருமையா இருக்கு. ஆக்ஷன் சீன்ஸ்னு பார்க்கும்போது ஜோமனோ எடிட்டர் ஷமீர் முகமதோட சேர்ந்து ஒரு ஹை எனர்ஜி மொமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கூட இந்த சீன்ஸை பார்க்கும்போது நமக்கு போரே அடிக்கல. அவ்வளோ அழகா இருக்கு. இப்படி மாசான ஆக்ஷன் சீன்ஸுக்கு ஸ்டண்ட் கொரியோகிராஃபர்ஸான விக்ரம் மோர் அதுக்கப்புறம் ஃபீனிக்ஸ் பிரபுக்கு பெரிய கைத்தட்டலை கொடுக்கலாம். இந்த மாதிரி ஹிஸ்டரி படங்களை பார்க்கும்போது வில்லன்னா ஒன்னு பிரிட்டிஷ்காரங்க இல்லைன்னா ஃபாரின்காரங்களா தான் இருப்பாங்க. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஜாதியை தான் வில்லனா மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுவும் எப்படி சவர்னா இந்த கீழ் ஜாதி மக்களை அவங்களோட பிடியிலே வச்சு அவங்கள தலை நிமிர விடாம பண்றாங்கன்றத இதுல நம்ம கிளியரா பார்க்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மணியன் திருடன்றதுனால இவனோட பேரன் அஜயனும் திருடனா தான் இருப்பான் அப்படின்னு இவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க. 1990s வர அஜயன் அவனோட அம்மாவான ரோகிணியையும் அந்த சியோதிகாவுன்ற கோவிலுக்குள்ள விடவே மாட்டாங்க. இதுக்கு காரணம் மணியன் தான். இதுல இருந்தே நமக்கு நல்லா தெரியுது கீழ் ஜாதியா இருந்தா போதும் அவங்கள என்ன வேணா பண்ணலாம்னு.
அஜயனோட வீட்டில் அம்பேத்கரோட ஃபோட்டோ, அதுக்கப்புறம் ஐயன் காளியெல்லாம் அந்த செவத்துல மாட்டி வச்சிருப்பாரு. அதே மாதிரி அங்க இருக்கிற பசங்களுக்கு சட்டத்தை பத்தி அஜயன் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. இன்னொரு சீன்ல பாத்தீங்கன்னா ஹரிஷ் உத்தமனா வராரு சுதேவ் வர்மா. இவர் ஒரு வெளியூர்காரரு. ட்ரெண்டிங்காக என்ன பண்ணுவாருன்னா இவரோட பேர்ல இருக்கிற அந்த ஜாதியோட பேரை மட்டும் நீக்கிடுவாரு. இதை ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்கும்போது லக்ஷ்மியோட அப்பா வருவாரு. ஜாதி பேரை எடுத்துடுறதுனால மட்டும் அவங்களோட குடும்ப ஹிஸ்டரி மறந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்ததே பாத்தீங்கன்னா சுதேவ ஒரு தலித் ஆளு வந்து தொட்டுட்டு போயிடுவான். இதை பார்த்த உடனே அவருக்கு செம்ம கடுப்பாயிடுவாரு. ஸோ கடைசியா இவரோட லாபத்துக்காக தான் அஜயன் அந்த விளக்கையே திருட வருவாரு. என்னதான் சவர்னா இவங்களோட ஜாதிய அழிக்கணும் இல்ல கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்னு என்ன பிளான் பண்ணாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஜாதி வேறுபாட்டை மட்டும் மாத்திக்க மாட்டேங்கிறாங்க. சுஜித்தோட ஸ்கிரிப்ட் அங்கங்க ஸ்லோ ஆனாலும் இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம்ன்றதுனால இந்த விஷயம் பெருசா தெரியலன்னா சொல்லணும். அப்பப்போ வேற பீரியடை காமிக்கும் போது கொஞ்சம் சிரமமா இருந்தாலும் 3 பீரியடுமே ரொம்ப அழகா பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. மணியனோட கேரக்டருக்கு அப்புறம் அஜயனோட கேரக்டர் தான் இந்த படத்துல அதிகமா காமிச்சிருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் டொவினோ தாமஸ் தான் 3 விஷயத்தையும் அற்புதமா பண்ணியிருக்காரு. இவரோட கேலு, மணியன், அஜயன்ற 3 கேரக்டருக்கு ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணி அற்புதமா அசத்திருக்காருன்னு சொல்லணும். அதுலயும் இவரோட ஆக்ஷன் சீன்ஸ் தான் அல்டிமேட்டா இருக்கு. அவ்வளோ டெடிகேட்டடா இந்த ஒர்க்கை பண்ணியிருக்காருன்னு நமக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியுது. என்னதான் கீர்த்தி ஷெட்டிக்கு இது முதல் மலையாள படமா இருந்தாலும் அவங்களோட லிப் சிங்க் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. சுரபி லக்ஷ்மி, ஜெகதீஷ், பசில் ஜோசப், அதுக்கப்புறம் சுதீஷோட நடிப்பு செமையா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரோகிணி, ஐஸ்வர்யா ராஜேஷ், ஹரிஷ் உத்தமன், விஜு குட்டான் இவங்களோட கேரக்டர் ரொம்ப ஆழமா இல்லைனாலும் அவங்களோட பெஸ்ட்டை இந்த படத்துல கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். திபு நினான் தோமஸோட பிஜிஎம்மா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும், ரெண்டுமே இந்த படத்துக்கு செம்மையா செட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பிரவீன் வர்மாவோட காஸ்டியூம் டிசைனுக்கும் ரானக் சேவியரோட மேக்கப்புக்கும் நம்ம பெரிய கைத்தட்டல கண்டிப்பா கொடுக்கணும். ஏன்னா 3 பீரியடுக்கும் இந்த 2 விஷயமும் ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.